தேவாதி தேவனுடைய உன்னதமான சிறந்த திரு நாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் நம்மை காத்து வழிநடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவாராக. இரவெல்லாம் காத்தார், ஒரு புதிய நாளை நமக்கு தந்தார். நம்முடைய ஆயுள் நாட்களை ஒரு நாளை கூட்டி தந்து இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் வரவும் அவரை பாடி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தவும் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அந்த தேவனுடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கடந்த நாட்களில் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்டார். அநேகருக்கு தேவன் சுகத்தை கொடுத்தார், அநேகருக்கு தேவன் விடுதலையை கொடுத்தார், அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்தார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகள் உதவிகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நன்றி கலந்த இருதயத்தோடு நான் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இப்பொழுதும் சங்கீதம் 61, 1, 2 மற்றும் 3 வசனங்களை நாம் வாசித்து நாம் தேவனை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வாசிக்கலாமா? சங்கீதம் 61, 1, 2 மற்றும் 3 வசனங்கள். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தோயும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர். ஆமென். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமத்தில் இந்த காலை நேரத்திற்காய் நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை துதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களெல்லாம் நீ செய்த எல்லா நன்மைகள் உதவிகள் ஒத்தாசைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிறேன், இனிமேல் நீ எங்களை நடத்த போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரை விழுக்குனராய் நீட்டப்படட்டும். உம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருகிற தேவன் மீதி இருக்கிற நாட்களை அற்புதமாய் நடத்த போகிற கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவீராக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள், புதிய கிருபையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லையே, வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உடைய பிள்ளையுடைய தலையை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒத்தாசைவிட பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து ஒத்தாசை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒத்தாசை வரட்டும், உதவி வரட்டும், ஜெயம் வரட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், மேன்மைகள் வரட்டும், உயர்வுகள் வரட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கர்த்தரை பாடி ஆராதிப்பதற்கு காணப்படுகிற தடைகள், சரீர பலவீனங்கள் ஆண்டவர் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கர்த்தரை ஆவியிலும் உண்மையிலும் மனப்பூர்வமாய் ஆராதிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், அதனால் ஏற்பட்ட பல இழப்புகளை மனதில் வைத்து ஆண்டவர் துக்கப்பட்டு கொண்டிருந்து விடாதபடிக்கு அதை கடந்து வருவதற்கு, தாண்டி வருவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை வெளியரங்கமாகி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, எந்த இடத்தில் எங்களோடு கூட இணைந்து இந்த காலையால் கலந்து கொள்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆண்டவரே நோக்கி பார்க்கிற இந்த பழக்கம் பழக்கமாக மாறட்டும். அதிகாலை ஜெபம் இன்பமாய் மாறட்டும். அதிகாலை ஆராதனையின் மூலம் அநேக ஆசீர்வாதங்களை இவர்களுடைய குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது நாம் கர்த்தரை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். நம் மத்தியில் தேவன் இருக்கிறார். ஆவியிலும் உண்மையிலும் மன சந்தோஷத்தோடு, மன மகிழ்ச்சியோடு அவருடைய திருநாமத்தை உயர்த்தி நாம் பாடி ஆராதிப்போம். தேவன் நிச்சயமாகவே மகிமையான காரியங்களை, பெரிய காரியங்களையும் நம் மத்தியில் செய்து தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக. என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அநேகர் மூலமாய் கேள்விப்படுகிற நல்ல
சாட்சிகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அநேகரை கர்த்தர் கண்ணிகளிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் உபத்திரவங்களிலிருந்தும் வியாதியிலிருந்தும் வறுமையிலிருந்தும் தருத்திரத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அநேகரை கர்த்தர் விடுவித்து வருவதற்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். ஆமேன். முதலில் நமக்கு தேவை விடுதலை. ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஆசீர்வாதத்திற்கு முன்பு நாம் விரும்ப வேண்டிய ஒன்று விடுதலை. ஆவி ஆத்ம சரீரத்திலே தேவன் தருகிற அந்த விடுதலையை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கட்டப்பட்ட நிலையில் இல்லை, ஒரு மன ரம்யமில்லாத ஒரு நிலையில் நாம் வாழ்வதை விட ஒரு மகிழ்ச்சியோடு விடுதலையோடு வாழ்வது தான் மிகுந்த ஆசீர்வாதம். ஆகவே இந்த விடுதலைக்காகத்தான் இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுகிற அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? என் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கிறது, என் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறது, என் வாழ்க்கை முழுவதும் எல்லா சூழ்நிலையிலும் நான் பலவிதமான கண்ணீரில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அதை கேட்கிற போது நமக்கும் மன கஷ்டங்களாக இருக்கும். ஆண்டவரே, அவரை விடுதலை செய்துவிடும், எப்படியாகிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும் என்று நானும் போராடி ஜெபிப்பது உண்டு. ஆகவே இந்த காலை நேரத்தில் போராட்டங்களில் இருந்து விடுதலை என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதற்கு கர்த்தனுக்கு வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். போராட்டங்கள். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ, என்றைக்கு ஆண்டவரை மனப்பூர்வமாய் ஆராதிக்கிறோமோ, என்றைக்கு அவரை நாம் சார்ந்து கொள்ளுகிறோமோ, அன்றிலிருந்து கண்ணுக்கு தெரியாத இருளின் வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நாம் விரும்பினாலும் நாம் விரும்பாவிட்டாலும், நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் திணிக்கப்படுகிறது, ஒரு யுத்தம் திணிக்கப்படுகிறது, ஒரு பிரச்சனை சத்ருவால் திணிக்கப்படுவதை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த போராட்டங்களை தாண்டி நம்ம கடந்து போக முடியாது. போராட்டங்களை சந்தித்து தான் நாம் கடந்து போக வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், யோவான் 16:33 யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிற போது ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். யோவான் 16:33 உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அப்போ உபத்திரவங்கள் உண்டு. உபத்திரவத்தை நான் சந்தித்து தான் ஆக வேண்டும். நல்லவர்களானாலும் கெட்டவர்களானாலும், ஜெபிக்கிறவர்களானாலும் ஜெபிக்காதவர்களானாலும், ஊழியம் செய்தவர்களானாலும் ஊழியம் செய்யாதவர்களானாலும், பரிசுத்தமாய் வாழுகிறவர்களாக இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாகவே உபத்திரவங்களும் போராட்டங்களும் உண்டு. அதிலும் விசேஷமாய் ஆண்டவரை ஆவியிலும் உண்மையிலும் ஆராதித்து மனப்பூர்வமாய் அவரை சார்ந்து வாழ்கிற நமக்கு சத்ருவினால் கொண்டு வருகிற போராட்டங்களும் நிச்சயமாகவே உண்டு. சத்ரு நமக்கு விரோதமாய் அக்னி ஆஸ்திரங்களை நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் அவன் எரிந்து கொண்டே தான் இருப்பான். அப்போஸ்தலனாகிய புனித பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதும் போது இப்படி எழுதுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல. அப்படின்னா மாம்சத்தோடும் போராட்டம் உண்டு, இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு, மனிதனோடு போராட்டம் உண்டு, இப்பிரபஞ்சத்தின் பொருளாதாரங்களோடு போராட்டங்கள் உண்டு, தொழில் செய்வீர்களானால் தொழிலோடு சில போராட்டங்கள் உண்டு. நமக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் அவர்கள் நன்றாக படிக்க மாட்டார்கள், எதிர்காலத்துக்கு அவர்களோடு நம்ம போராட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து விடுகிறது. ஆகவே போராட்டம் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஆமென். சில நேரங்களில் அந்த போராட்டத்தை சத்துரு கொண்டு வருகிறான். சில நேரத்தில் அந்த போராட்டத்தை நாமவே உருவாக்கி கொள்கிறோம். நாமவே உருவாக்கி கொள்கிற போராட்டம் உண்டு, சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் உண்டு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுத்தம் பண்ண, ஆசீர்வதிக்க, மேன்மைப்படுத்த ஆண்டவர் அனுமதிக்கப்படுகிற சில போராட்டங்கள் உண்டு. இவைகளை எல்லாம் நம்ம தாண்டி வருவதற்கு நமக்கு தேவ கிருபை வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சன்னத்தை நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே, சாத்தானின் சகல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா.
வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாதை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தகப்பனே துதிப்பேன், பிள்ளைகளோடு பேசும். துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என கண்பானவர்களே, இந்த போராட்ட நேரங்களில், இந்த போராட்டத்தை சந்திக்கும் காலங்களில் நாம் அசைக்கப்படுவது உண்டு, நெருக்கப்படுவது உண்டு, தனிமைப்படுத்தப்படுவது உண்டு, சோர்ந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு, நிந்திக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பலவீனப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, உதவியற்ற நிலையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமைகள் உண்டு. இந்த நிலைகளெல்லாம் நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். அசைக்கப்படுது போராட்டங்கள் வரும்போது அசைக்கப்படுகிற சூழ்நிலைகள் வரும். ஆனால் அசைக்கப்பட்டாலும் கீழே விழாதபடிக்கு கர்த்தர் நம்மை கிருபையாய் காப்பார். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு அசைக்கப்படுகிற ஒரு போராட்டத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். ஐயோ, எங்கு பார்த்தாலும் போராட்டமாக இருக்கிறதே, முன்னாடியும் போக முடியவில்லை, பின்னாடியும் வர முடியவில்லை, எல்லா இடங்களிலும் நான் நெருக்கப்படுகிறேனே என்று பல விதத்தில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நிச்சயமாய் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 16:8 பாருங்கள். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். போராட்டங்கள் வருகிற நேரங்களில், பாடுகள் வருகிற நேரங்களில் கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நாம் வைத்திருப்போமானால் நிச்சயமாய் நாம் அசைக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தரை முன்பாக வச்சிருக்கணும், அவருக்கு முன்னாடி இருக்கணும். அப்படி முன்னாடி இருந்தால் எந்த மனிதனும் நம்மளை அசைக்க முடியாது, எந்த சூறாவளியும் நம்மை அசைக்க முடியாது, எந்த அசுத்த வல்லமைகள், எந்த பில்லி சூனிய வல்லமைகளும், எந்த பொறாமையின் ஆவிகள் நம்மளை அசைக்கவே முடியாது. அசைத்து பார்க்கும் எப்படியாவது கீழே தள்ளிவிடலாமா என்று சொல்லி அசைத்து பார்க்கும். ஆமென். ஆனால் நம்ம அசையாதபடிக்கு கர்த்தர் நிச்சயமாய் நம்மை காத்துக்கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சில வேளைகளில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சற்று அசைக்கப்பட்டாலும் கூட கீழே விழுந்து விடாதபடிக்கு நம்மை காக்கிற தேவன் உண்டு. ஆமென். நான் விழும்படி அவர்கள் என்னை தள்ளினார், கர்த்தரோ என்னை காத்துக்கொண்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்க முடியும். நான் விழும்படி தள்ளினார்கள். ஆமென். அப்போ சில நேரங்களில் நாம் விழுந்து விட வேண்டும் என்று சில மனிதர்கள் நம்மை தள்ளிவிடுகிறார்கள். சூழ்நிலைகள் நாம் விழுந்து விடும்படி தள்ளிவிடுவதற்கு முயற்சி பண்ணுகிறது. ஆனால் கர்த்தர் நம்மை விழ மாட்டார். சங்கீதம் 21:7 பாருங்கள். சங்கீதம் 21:7. ஏனெனில் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். ஆமென். தயவு இருந்தா போதும். ஆமென். கர்த்தர் நமக்கு முன்பாக இருந்தால் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். இரண்டாவதுடைய தயவு நமக்கு இருக்குமானால் நம்ம நிச்சயமா அசைக்கப்படவே மாட்டோம். சற்று நாட்களுக்கு முன்பு ஒரு தொழிலதிபர் சந்தித்து ஜெபிக்க வந்திருந்தார். அவர் ஜெபிக்க வந்திருந்த போது அவர் அமர வைத்து அவருக்கு தேநீரை கொடுத்து அவருடைய காரியத்தை நான் விசாரித்து கொண்டிருந்தேன். அவர் எடுத்த உடனே சொன்னார், ஐயா, பல கோடி ரூபாய் இன்றைக்கு எனக்கு கடன் இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை, மரித்து போகலாமா, ஊரை விட்டு போகலாமா, என்ன செய்யலாம், ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை, நான் பயங்கரமாக அசைக்கப்படுகிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், இதெல்லாம் கோழைத்தனமான ஒரு முடிவு. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற போராட்டங்கள் இருக்குமானால் அதை எதிர்த்து நின்று தேவ பலத்தில் எதிர்த்து நின்று வெற்றி பெறுங்கள், கர்த்தர் கிருபை தருவார் என்று சொன்னேன். தொடர்ந்து தேவ சமூகத்தில் நில்லுங்கள். இனி கடன் வாங்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். எந்த வங்கியின் கதவை தட்ட மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுங்கள். எந்த உறவினர்கள் வீட்டு கதவை தட்ட மாட்டேன் உதவிக்கு என்று தீர்மானம் பண்ணுங்கள். பரலோகத்தின் கதவை மட்டும் தட்டுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பரலோகத்தின் கதவுகள் திறக்கும் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி அனுப்பி ஜெபித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை சில வருடங்களுக்கு பின்பு அதை சந்தித்த போது சந்தோஷமாய் சில காரியங்களை சொன்னார். ஒரு 75% கடனை நான் அடைத்து விட்டேன், இப்போ சற்று நான்
இளைப்பாறுதலோடு இருக்கிறேன் என்று அவர் பகிர்ந்து கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, போராட்டங்கள், பிரச்சனைகள், அசைக்கப்படுகிற சூழ்நிலைகள் வருகிற போது எந்த மனிதனுடைய வீட்டு கதவை தட்டுவதற்கு போகாதிருங்கள். எந்த மனிதனுடைய வீட்டு கதவை தட்டாதிருங்கள். பரலோகத்தின் கதவை தட்டுங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாய் திறக்கப்படும். அது எப்போதும் திறப்பதற்கு பரலோக கதவுகள் ஆயத்தமாக இருக்கும். உங்களை விசாரிக்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் தர, உங்களை தேற்ற, ஆறுதல் படுத்த, வழிகாட்ட, வழிநடத்த, போதிக்க, போஷிக்க பரலோகத்தின் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும். அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். உடைய கண்கள் அவர் மேல் வைக்கப்படட்டும். நிச்சயமாக நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். இந்த போராட்டம் உங்களை ஒன்றும் செய்யாது. தீர்க்க தரிசனமாய் சொன்ன இந்த போராட்டம் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த போராட்டம் உங்களை நிச்சயமாக அசைக்க முடியாது. சகோதரனே, நீங்கள் சந்தித்துக் கொண்டு இந்த பிரச்சனை, போராட்டம் உங்களை அசைக்காது. கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள். ஆனால் ஒன்று மட்டும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். தப்பான ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்குமானால், ஒரு தவறு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், தேவனுக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நான் செய்த தவறினால் தான் இந்த போராட்டம் வந்திருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்களே, ஆனால் அதை திருத்திக் கொள்ளுகிற போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு மனம் இறங்குவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 15:5 பாருங்கள். சங்கீதம் 15:5 பாருங்கள். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அப்ப அடுத்தது என்ன? பாவத்துக்கு உட்படாமல் இருக்கிற போது அசைக்கப்படுவதில்லை. பாவம் செய்யாத சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்போம்னா நம்ம அசைக்க முடியாது. அதான் இந்த சங்கீதம் 15 நம்ம பார்க்கிறோம். ஆமென். அசைக்கப்பட முடியாது. பாவத்திற்கு விலகி வாழ்கிற வாழ்க்கை, சத்துரு நம்ம உண்மையாய் வாழுகிற போது, நேர்மையாய் வாழுகிற போது, தேவன் விரும்புகிறபடி வாழுகிற போது ஏதாவது ஒரு காரணத்தை அசைக்கக்கூடும், போராட்டத்தை கொண்டு வரக்கூடும். ஆனாலும் நாம் உறுதியாய் நிற்போமானால் நிச்சயமாகவே அசைக்கப்படாமல் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவார். அசைத்து பார்ப்பான். நாமும் சில நேரத்தில் அசைய வேண்டிய சூழ்நிலைகள் கூட வரும். கீழே விழுந்து விடுவோமோ, கீழே விழுந்து விடுவோமோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அசைக்கப்பட்டாலும் கீழே விடாதபடி காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 125:1 பாருங்கள். சங்கீதம் 125:1 பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புகிற போது அசைக்கப்பட மாட்டோம். ஆமென். மனிதன் மேல் நம்பிக்கையாக இருப்பது நல்லதல்ல. கர்த்தரில் நம்பிக்கையாக இருப்பதுதான் பாக்கியம். அவரை பற்றி கொள்ளுங்கள், பிடித்து கொள்ளுங்கள். அதான் வேதம் சொல்லு, கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும், எப்பொழுதும், எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும் என்றென்றைக்கும் அசைக்கப்படவே மாட்டான். அசையாமல் நிலைத்திருப்பான். நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த அசைக்கப்படுகிற சூழ்நிலை எப்படி வருகிறது? இந்த போராட்டங்கள் எந்த சூழ்நிலையில் வருகிறது? 1 தெசலோனிக்கேயர் 3:2 நாம் வாசிக்கிற போது, 1 தெசலோனிக்கேயர் 3:2 பாருங்க. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும். அப்போ உபத்திரவம் என்ன பண்ணுது? ஒரு மனிதனை அசைக்குது. இந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும், உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும், நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையமாய் தீமோத்தேயுவை அனுப்பினோம் என்று சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ உபத்திரவம் என்ன பண்ணும்? ஒரு மனிதனை அசைக்கும். ஆமென். தொழிலில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற நஷ்டம், கஷ்டங்கள், அது சில நேரத்தில் நம்மளை அசைத்து விடும். குடும்பத்தில் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் நம்மை அசைத்து விடும். ஆகவே தான் சொன்னார், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. அந்த உபத்திரவங்கள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், சில நேரத்தில் எவ்வளோ பெரிய விசுவாசத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தேவனை சார்ந்து கொண்டவர்கள் ஆனாலும் அந்த நம்பிக்கை தளருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த நம்பிக்கை தளர்ந்து போய்விடும் சில சூழ்நிலைகளில். ஆனாலும் ஆண்டவர் நம்மை விடவே மாட்டார். கல்லைவர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படட்டும். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார். ஒரு
தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சில நேரங்களில் போராட்டங்கள் மேல் போராட்டங்கள் வருகிற போது, உபத்திரவங்களின் மேல் உபத்திரவங்கள் வருகிற போது, இழப்பின் மேல் இழப்புகள் வருகிற போது சொல்லுவாங்க, அடிமேல அடி விழுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ட இடத்துல திரும்ப படுதுன்னு சொல்லுவாங்க. அடிமேல் அடி விழுதுன்னு சொல்லுவாங்க. நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தடுமாறி விடுவார்கள். எவ்வளவு உறுதியாய் கர்த்தரை பிடித்து கொண்டாலும் சில தடுமாற்றங்கள் வந்துவிடும். அசைந்து கீழே விழுந்து விடுவோமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நெருக்கங்கள் நெருங்கி வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். பவுல் வாழ்க்கையில் அநேக இடங்கள் அதை குறிப்பிடுவதை நம்ம பார்க்க முடியும். கடந்த நாட்களில் அவனுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, என்னை அவர் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ பவுல் வாழ்க்கை அதை பார்க்கிறோம். எவ்வளவோ உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகளை சந்தித்திருக்கிறார். தப்புவித்தார் என்று சொல்லுகிறார். இப்போது என்னை தப்புவிக்கிறார் என்று சொல்லுகிறார். இனிமேலும் அவர் என்னை தப்புவிப்பார் என்று அதான் சொல்றாரு. அதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு சரியான நேர்த்தியான ஒரு வார்த்தை. நான் யாரை விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவோ அசைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள், பல சூழ்நிலை ஊழியத்தின் பாதையில் பல இடங்கள் நாங்கள் அசைக்கப்பட்டிருக்கிறோம். அசைக்கப்படுகிற சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்கள் தலையை குனிய விடவே இல்லை. தலையை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். உங்களையும் உயர்த்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அசைக்கப்படுவதை போல தெரியலாம். வேலை ஸ்தலத்தில் அவ்வளோதான், அந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது நம்ம போயிடலாமா, அந்த அளவுக்கு அந்த வேலை பழு உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம். தொழிலில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஐயோ இந்த வேலையே வேண்டாம், இந்த தொழிலே எனக்கு வேண்டாப்பா என்று சொல்லி முடிவெடுக்கிற சூழ்நிலையில் இருக்கலாம். கலங்கி விடாதிருங்கள், கலங்கி விடாதிருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு நிச்சயமாய் அவர் இருப்பார். நெருக்கப்படுவோம் கண்டிப்பாக. சங்கீதம் 4:1 நீங்கள் பாருங்கள். சங்கீதம் 4:1 பாருங்கள். சங்கீதம் 4:1, என் நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதிலருளும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். அப்ப நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கிய விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் இருக்க, நான் நெருக்கப்படுகிறேன். கடனினால நெருக்கப்படலாம், வியாதியினால நெருக்கப்படலாம், குடும்ப போராட்டத்தினால் நெருக்கப்படலாம், எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் வர கால தாமதம் ஆகும்போது அப்படி நெருக்கப்படலாம். பலவிதமான நெருக்கம். சிலவங்க சொல்லுவாங்க, இந்த மாதத்துக்குள்ள இவ்வளோ அமௌண்ட்டை நான் திருப்பி கட்டி ஆகணும், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, தொழிலில் நெருக்கமாக இருக்கிறது. கண்ணீரோடு பகிர்ந்து கொள்வார்கள். நெருக்கப்படலாம். ஆனாலும் விசாலமான ஒரு இடத்தில் கர்த்தர் கொண்டு வைத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 129 1 மற்றும் 2 வசனங்களை பாருங்களேன். சங்கீதம் 129 1, 2. என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். ஆமென். என்னை நெருக்குனாங்க. மனுஷங்க என்னை நெருக்கி பார்த்தான், என்னை உடைச்சிடலாமா, என்னை உடைச்சிடலாமா, பலவீனப்படுத்தி விடலாமா என்றெல்லாம் அப்படி நெருக்குறாங்க. பாருங்க, நெருக்கம், பயங்க விதமான நெருக்கம். ஆனால் மேற்கொள்ள ஆண்டவர் விடவே இல்லை. ஆமென். சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். மேற்கொள்ள விட மாட்டார். சத்துரு மேற்கொள்ள விட மாட்டார். எதிரிகள் மேற்கொள்ள விட மாட்டார். கர்த்தர் நம்மை காப்பார். காக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேசர் தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சங்கீதம் 38:6 பாருங்கள். சங்கீதம் 38:6. சங்கீதம்
38:6 வாசிக்கலாம். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். ஆமென். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அப்போ ஏதோ ஒரு காரியங்கள், இந்த போராட்டம் வருகிற போது வேதனை வருகிறது, அதில் ஒடுங்கி போகும். ஆமென். கவலை ஒரு மனிதனை ஒடுக்கும் என் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சில நேரம் அந்த கவலையின் மேல் கவலை, போராட்டத்தை பார்க்கிற போது எங்கு திரும்பினாலும், எந்த திசையில் திரும்பினாலும் வாசல்கள் அடைக்கப்பட்டதை போல தெரியும். உதவி செய்தவர்களெல்லாம் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். அன்பு காட்டினவர்களெல்லாம் நம்மை அலக்களிக்க ஆரம்பிப்பார்கள். கூட இருந்தவர்களெல்லாம் தேடியும் காணாமல் போகக்கூடிய அளவிற்கு மறைந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் நம்மிடம் உதவி பெற்றவர்கள், நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கூட உதவி செய்யாமல் தள்ளி நின்று விடுவார்கள். அப்போ வேதனைப்பட்டு ஒடுங்குவோம். முழுவதும் பயங்கர கஷ்டங்களாக இருக்கும். இவங்க எனக்கு உதவி செய்வாங்க நினைச்சேன், இவங்க உதவி செய்வாங்க, எல்லாரும் ஒதுங்குவாங்க. சில நேரங்களில் தேவனே அவர்கள் நமக்கு உதவி செய்யாதபடி அவர்களை தள்ளி நிறுத்தி விடுவார். ஏன்? முற்றிலும் நாம் தேவனை சார்ந்து கொள்ள, முற்றிலும் நாம் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புவார். அதற்காகவே சிலரை நம்மை விட்டு தேவன் பிரித்து விடுவார். இந்த முக்கியமான போராட்ட நேரங்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரையே பற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை நமக்கு அளவில்லாமல் தந்து நம்மை காக்க வேண்டும். சங்கீதம் 25:16 பாருங்கள். சங்கீதம் 25:16 பார்ப்போம். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். இங்க பாருங்க, இந்த போராட்டம் வரும்போது என்ன சூழ்நிலை வருது? நான் தனித்தவனாகிறேன், நான் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். அப்போ சிறுமைப்படுத்தப்படுகிறோம், நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம். சிறுமைப்படுத்தப்படுகிறோம், நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம். அதான் சொன்ன ஆரம்பத்தில், உபத்திரவத்தின் காலத்தில் நெருக்கப்படுவதும், ஒடுக்கப்படுவதும், அசைக்கப்படுவதும், நெருக்கப்படுவதும், நிந்திக்கப்படுவதும், பலவீனப்படுத்தப்படுவதும், சோர்ந்து போவதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனாக இருக்கிறேன், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் சிறுமைப்படுத்தப்பட்டவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 22:6 பாருங்கள். சங்கீதம் 22:6. நான் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நான் மனுஷரால் நிந்திக்கப்படுகிறேன். அதான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, போராட்டங்கள் வருகிற போது நாம் நிந்திக்கப்படுகிறோம், நான் அவமதிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வருகிற போது மனுஷரால் நாம் நிந்திக்கப்படுவோம், அது மட்டுமல்ல அவமதிக்கப்படுவோம். அதான் சங்கீதக்காரங்க சொல்றோம் பாருங்க, அவமதிக்கப்படுகிற ஒரு காலத்தில் நாம் வந்து விடுவோம். சங்கீதம் 102:8 பாருங்கள். சங்கீதம் 102:8 பாருங்கள். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். அல்லேலூயா. சாபம் இடுகிறாங்க பாருங்க. அந்த போராட்டம் வருகிற போது நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஆமென். சேற்றை வாரி இறைப்பார்கள் நம்ம மேல, அவமானப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவார்கள். இப்ப சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, என்னை நிந்திக்கிறார்கள், மூக்க வரியோடு இருக்கிறாங்க, எனக்கு விரோதம் என்ன சபிக்கிறாங்க, சொல்ல சாபம் போடுவாங்க. பார்த்தீங்களா, நல்லாவே இருக்கோட சாபம் போடுவாங்க. இதெல்லாம் கடந்து வருவோம். இதை கடந்து வருவதற்கு தான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதான் தேவனுக்கு அருகில் நெருங்கி வருகிற அந்த உன்னதமான அனுபவம். சங்கீதம் 60:11 பாருங்கள். சங்கீதம் 60:11. 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. ஆமென். உதவியற்ற நிலை, மனுஷனுடைய உதவி கிடைக்காத ஒரு நிலை, மனுஷனுடைய அன்பு கிடைக்காத நிலை, மனுஷனுடைய ஆதரவு கிடைக்காத நிலை, இதெல்லாம் போராட்ட காலங்களில் வரும். சங்கீதம் 72:12 பாருங்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். ஆமென். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். உதவியற்றவர்கள், உதவி கிடைக்காதவர்கள், ஒடுங்கி போனவர்கள், நெருக்கப்படுகிறவர்கள், புறக்கணிக்கப்படுகிறவர்கள், தனிமைப்படுத்தப்படுகிறவர்கள், அவமானப்படுத்தப்படுகிறவர்கள், சாபத்து மேல் சாபத்தை போட்டு நம்மை கூனி குறுக பண்ண விடுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கடந்து வருகிற போதும் ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மை கனப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் போராட்டத்தில் உங்களுக்கு விடுதலை தருவாராக. நிந்திக்கப்பட்டிருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம்,
தனிமையில் இருக்கலாம், தனித்து விடப்பட்டிருக்கலாம், உதவி பெற்ற நிலைமையில் இருக்கலாம், சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தூரை தள்ளிவிடப்பட்டிருக்கலாம், குப்பையாக கூட நம்மை துடைத்து எரியப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம். எதுவானாலும் கர்த்தர் நம்மை தூக்கி விடுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கணும். சன்னத்தை பாடுவோமா? அல்லேலூயா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இணைந்து ஜெபிக்கலாம், இணைந்து ஜெபிக்கலாம். தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம், அசைக்கப்பட்டிருக்கலாம், பலவீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இந்த போராட்டங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவதற்கு அவர் நம்ம அருகில் இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இணைந்து ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் சமூகத்திற்கு நேராய் வருகிறோம். ஆண்டவரே, போராட்டத்தின் மேல் போராட்டத்தை சந்தித்து, பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளை சந்தித்து, கண்ணீர் மேல் கண்ணீரை சந்தித்தது நிமித்தம் ஒடுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, தனிமைப்படுத்தப்பட்டு, புறக்கணிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட ஒவ்வொருவருடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலையினுடைய போராட்டங்கள் விலகட்டும், நிந்தைகள் மாறட்டும், தனிமை உணர்வுகள் மாறட்டும், புது வழிகள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எப்போது இவர்கள் விழுவார்கள், எப்போது இவர்கள் அசைக்கப்பட்டு கீழே விழுவார்கள் என்று பார்த்து சந்தோஷம் அடையும்படி காத்திருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் உடைய பிள்ளைகள் கீழே விழாதபடி கர்த்தர் தூக்கி நிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், தூக்கி நிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். என் கால்களை உறுதிப்படுத்துகிற தேவன் கால்களை உறுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். சத்துடைய எல்லா வஞ்சகங்களுக்கும் பொல்லாத இருளின் வல்லமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும், கண்ணீரிலிருந்து விடுதலை உண்டாகட்டும், கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். நாசனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆறுதலை கலந்து கொண்டு இனிமேல் பார்க்க போற ஒவ்வொரு வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, ஒவ்வொரு தொடுவீராக. வியாதியினால் வந்த நெருக்கமாக இருக்கலாம், கடனால் வந்த நெருக்கமாக இருக்கலாம், தொழிலிடத்தில் வந்த பிரச்சனை போராட்டங்களாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை மாற்றி போடுவீராக. போராட்டங்கள் விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புது வழிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போது ஜெபிக்கிற இந்த நேரத்தில் நான் அவர் இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். இப்படி மகிமை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். இப்படி கிருபை இறங்கும்படி தான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும். இப்பொழுது ஜெபக்குறிப்பை பதிவிட்டிருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
அற்புதங்களை செய்யும். வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கட்டும். கிடைக்க வேண்டிய பணங்கள் கிடைக்கட்டும். எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனை சார்ந்து கொள்ளட்டும். தேவனை பற்றி கொள்ளட்டும். ஜெபித்து தேவ உறவில் வாழ்வதற்கு கிருபைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துக்கம் சந்தோஷமாய் மாறப்போவதற்காய் மக்கள் ஆசீர்வதியும். அதிகாலை ஆராதனைகளோடு கலந்து கொண்டு ஆராதித்து வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே புது ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, நான் ஓத்திரப்பட்டது நல்லது, தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆகவே அதன்படி நான் ஓத்திரப்பட்டது நல்லது, தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே ஓத்திரப்பட்ட நிமித்தம் கற்றுக்கொண்ட நல்ல பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். அந்த நஷ்டத்தின் மூலம் கஷ்டத்தின் மூலம் எங்களை கற்றுக்கொண்ட நல்ல பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி காத்துக்கொள்ளும். அன்பின் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம், நடத்தும். இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிச்சயமாகவே இந்த போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். போராட்டத்தை கடந்து முன்னேறி செல்வதற்கு வேண்டிய கிருபையையும் இரக்கத்தையும் தயவையும் வழிநடத்தலையும் பாதுகாப்பையும் தந்து உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.